ஒரு காலத்தில் உலகத்திற்கு மேல் உள்ள நீளமான வானத்தில் ஒரு சிறிய நட்சத்திரம் வாழ்ந்தது. அதன் பெயர் ட்விங்கிள். ட்விங்கிள் மிகவும் சந்தோஷமான நட்சத்திரமாக இருந்தது. எப்போதும் சிரித்துக்கொண்டே மற்ற எல்லா நட்சத்திரங்களையும் விட பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டே இருந்தது. அவளுக்கு பிடித்த வேலை என்னவென்றால், இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மேல் மென்மையாக ஜொலிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒரு இரவு ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. ட்விங்கிள் விழித்தாள். ஆனால் அவள் உணர்ந்தது மங்கலான தோற்றம். அவள் தன்னை பார்த்தாள், அதிர்ச்சியடைந்தாள். அவளின் ஜொலிப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போது அவள் ஒரு சாதாரண மங்கிய நட்சத்திரமாகவே இருந்தாள். ட்விங்கிள் மிகவும் துக்கமடைந்தாள். நான் டல் நட்சத்திரமாக இருக்க வேண்டாம், நான் ஒளிர்ந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கணும் என்று சிந்தித்தாள். அவள் ஒரு சிறிய நட்சத்திர கண்ணீரை விட்டாள். அந்த கண்ணீர் பூமியை நோக்கி கீழே மிதந்து சென்றது. அந்த நேரம் ஒரு பழைய புத்திசாலியான சந்திரன் ட்விங்க்லிங் துக்கத்தை கவனித்தார். அவர் பெரியவர், வட்டமாயும் அமைதியாகவும் இருந்தார். அவர் மென்மையாக ட்விங்கிளிடம் நெருங்கி கேட்டார், என்னாயிற்று குட்டி நட்சத்திரமே, ஏன் நீங்கள் ஒளிவிடவில்லை? ட்விங்கிள் தனது பிரகாசத்தை இழந்ததையும் அதை எப்படி மீண்டும் பெறுவது என்று தெரியாமல் கவலைப்படுவதைச் சொன்னாள். சந்திரன் மெதுவாக புன்னகைத்தார். சில நேரங்களில் நம்மை நாம் என்னவென்று மறந்துவிடும்போது நம்முடைய ஒளி குறைவாகிவிடும். நீ செய்யும் எல்லா நல்ல விஷயங்களையும் நினைத்துப்பார். இரவில் வானத்தை ஒளிரச் செய்கிறாய், வழி தவறிய பயணிகளுக்கு வழிகாட்டுகிறாய், குழந்தைகள் மகிழ்ச்சியோடு உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள். இது எல்லாம் மிகச்சிறப்பு இல்லையா? ட்விங்கிள் அந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்தாள். ஒரு சிறு குழந்தை வானத்தை நோக்கி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்ததை நினைத்தாள். ஒருமுறை வழி தவறி தவித்துள்ள ஆந்தையை அவள் ஒளியால் வழிகாட்டி அதன் கூரையில் உள்ள கூண்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்ததை நினைத்தாள். அவள் இவற்றையெல்லாம் நினைத்தபோது ஒரு சிறிய ஒளிக்கீற்று அவளின் இதயத்தில் தோன்றியது. அது மேலும் மேலும் வலிமை பெற்று வளர்ந்தது. ட்விங்கிளின் பிரகாசம் மீண்டும் வந்துவிட்டது. இப்பொழுது அவள் இன்னும் அதிகமாக ஒளிர்ந்தாள். ட்விங்கிள் சந்திரனுக்கு நன்றியைச் சொன்னாள். அதன் பிறகு மகிழ்ச்சியுடன் பூமியை நோக்கி ஜொலித்தாள். இப்போது அவள் புரிந்து கொண்டாள், தன்னை மங்கலாக உணர்ந்தாலும் கூட அவள் ஒரு தனித்துவமான நட்சத்திரம், ஒளி மற்றும் அன்பு நிறைந்தவள் என்று.